ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நிறைய பேர் என்னை தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்தீங்க. தொடர்ந்து வீடியோ போடலை, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவருடைய அந்த மறைவு, அவருடைய இறுதி அடக்க நிகழ்வு தேனி பக்கத்தில் நடந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தது கூட ஒரு வீடியோவை பதிவு பண்ண முடியல. சூழ்நிலை அப்படியே அடைஞ்சிருச்சு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம பேசணுன்றதுக்காக தொடர்ந்து நம்ம இனிமேல் அரசியலில் நிறைய விஷயங்களை பேசணும். நிறைய நிகழ்ச்சிகள் புதுசாக செய்கிறதா இருக்கிறோம். இப்போ இந்த தெரு சண்டைக்கு வந்துடுவோம். தெரு சண்டைன்றதை விட நாய் தெரு சண்டை அப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாய் சண்டைக்கே வந்துடுவோமே அப்படின்னு நம்ம பேசுவோம். நான் யாரையும் அந்த மாதிரி சொல்லலை. யார் நாய் அப்படின்றது நான் குறிப்பிடலை. மக்கள் வாக்களித்த மக்கள் நாய்களா அல்லது சொல்லக்கூடியவர்கள் நாய்களா அப்படின்றது தெரியல. அந்த பஞ்சாயத்தை நம்ம தூக்கி வச்சுட்டு அந்த சண்டை விவகாரத்துக்கு மட்டும் வந்துடும். சிவி சண்முகம் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு தாவேக்கா அப்படின்றது முடிவு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து அவருடைய குற்றச்சாட்டு எப்படி வந்துட்டு இருக்கு, பொதுக்குழுவை கூட்டுறது இல்லை, அந்த வேலையை சரியாக செய்யலை, இந்த வேலையை சரியாக செய்யலை, ஒரு நோக்கம் அவருக்கு ஏதோ ஒரு முன் முடிவு எடுத்துட்டாரு. அவர் சொல்கிறாரு, அவருடைய மகன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மகன் மிதுனை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பொறுப்பில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக இப்படிலாம் செய்துட்ருக்கிறாரு, எல்லாரையும் மதிக்கிறதில்ல, அவங்க மகனை கொஞ்சம் நம்ம வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறாரு. எனக்கு தெரியல, நிறைய பேர் என்னப்பா தம்பி போதையில் மறந்துட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம அவர் அப்படிலாம் கேட்க முடியாது, பெரிய மனிதர். அந்த மாதிரி நம்ம யதார்த்தத்தில் தான் பேசுகிறோம். வாரிசு அரசியல் எங்கு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த சிவி சண்முகத்தினுடைய அப்பா சி வேணுகோபால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 77 80 அந்த காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த மனிதர். அந்த பக்கம் வந்தவாசி அப்போ நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தவர். பிறகு ஒரு கட்டத்தில் சீட்டு கொடுக்கல, தோல்வியான்ற பிறகு அது பழைய சம்பவம். அதுக்கு பிறகு அவர் கட்சியில் ஏதோ சில முரண்பட்டு நின்னார். அப்புறம் திமுகவுக்கு போனாரா என்னன்னு தெரியல. அதனால் அதிமுகவில் இருந்தார். ஆக ஒரு பெரிய பாலிட்டிஷியன், அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். தன்னுடைய மகன் சிவி சண்முகத்தை அரசியலுக்கு கொண்டு இன்னைக்கு அவரும் அவங்க அப்பா மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி இவரும் மாவட்ட செயலாளர். அவங்க அப்பா எம்பியாக இருந்த மாதிரி இவரும் எம்பியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் பதவியில் இருந்த மாதிரி இவரும் மந்திரி பதவியில் இருந்திருக்கிறாரு. இப்படி பலரை சொல்லலாம். அங்கே போய் வாரிசு அரசியல் இருந்தது. எடப்பாடி அவங்க பையனை கொண்டு வராரு, அதை நம்ம நியாயப்படுத்த வேண்டியது இங்கே நமக்கு ஒன்றும் இல்லை, அவசியமும் இல்லை. எல்லா தலைவர்களும் இங்கே தன்னுடைய மகன்களை எப்படியாவது இந்த கட்சிக்குள்ளே வாரிசாக கொண்டுட்டு வந்துடலாங்க. ஏன்னா இதுதான் எந்த விதமான பெரிய சிரமெல்லாம் எடுத்துக்காமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க முடியக்கூடிய ஒரு இடம் இதுதான். அதிகபட்சமாக முனைவர் பட்டம் படித்து அதுலேயே 1 2 3 முனைவர் பட்டம் அப்படின்னு எடுத்திருந்தாலும் கூட நீங்கள் மாதம் ஒரு 30,000 சம்பளம் இன்றைக்கி கிடச்சிருச்சுனாக்கா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நிரந்தர வேலை கிடையாது அவங்களுக்கு. தினக்கூலி அடிப்படையில் அந்த பட்டதாரி முனைவர் பட்டம் பெற்ற அவர்களே இன்றைக்கி சம்பளம் ஒரு 20,000 30,000 அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் பள்ளிகள். கல்லூரிகளில் சரி, அரசு கல்லூரியில் எப்படி கௌரவமாக நடத்துதுன்னா அவங்களையும் தினக்கூலி அடிப்படையில்ன்ற மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து ஒரு 30 ரூபா 32 ரூபா 36,000 ரூபா அப்படின்ற மாதிரி சம்பளம் கொடுத்துட்ருக்கு. இது போதுமானதாக, இந்த படிப்புக்கு போதுமானதாக, இந்த உத்தியோகத்துக்கு போதுமானதாக இருக்கிறதுனா இல்லை. அதனால் பேசாமல் இப்படி வாரிசாக வந்துட்டாக்கா அது நாளைக்கு கோடிக்கணக்கில் சொத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை, எனக்கு தெரிந்து நான் அரசியலில் வந்த பிறகு சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்த அந்த நபர்கள் அப்புறமா பார்த்தா திடீர்னு ஒன்றிய செயலர், மாவட்ட செயலாளர் அப்படின்ற பேசிகிட்டு இருந்த நபர்கள் உடனே மந்திரியான கதையும் பார்த்தா அந்த மந்திரிகளோட பழக்கமாகிட்டு இருந்தது நான் பார்த்தேன். நட்பில் இருந்திருக்கிறேன். பிறகு அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி சொத்தோட விலகினார்கள், எத்தனை 100 கோடி, அப்போல்லாம் 100 கோடி, அதெல்லாம் பார்த்த வரலாறு. அதனால் வாரிசு எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும்னு எல்லா கட்சியிலையும் எல்லா இடத்துலையும் எல்லா மட்டத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவினுடைய பிரச்சனை மைய புள்ளி என்ன என்பதை இன்ன வரைக்கும் சண்முகம் சொல்லவே இல்லை. நோக்கம் தாவேக்காவுக்கு ஒரு டீமை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கான அசைன்மெண்ட், அதில் ஃபெயிலியர். அது என்ன நடக்கும், நாளைக்கு சிக்கலாக போயிடுறதால வந்தவங்க எல்லாமே அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்போ இருக்குது இவர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறார். இது ஒன்று. இதை ஒட்டி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சண்டை அவர் போடுறாரு. இந்த சண்டைன்னு சொன்னோம்ல, அதுக்காக அவர் ஒரு சண்டை நாங்கள் வேற்று கட்சியிலிருந்து ஆட்களை பிடித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு தாவேக்காவில் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப
காலக்கொடுமை இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா, அவரே வேற்று கட்சியிலேருந்து வந்தவர் தான். நிரந்தரமா தாவேக்காவுல வந்துட்டு ரசிகர் மன்றமா வந்து விஜய்க்கு பால் ஊத்திட்டு, அபிஷேகம் பண்ணிட்டு, போஸ்டர் ஒட்டிட்டு வந்தவர் கிடையாது அவரு. அவரே வேற்று கட்சியிலேருந்து நேத்து ஓடி வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொல்றாரு, "நாங்கள் வேற்று கட்சியிலிருந்து ஆட்களை பிடித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர்களாக வருகிறார்கள்ன்ற" மாரி கூடவே இன்னொரு அமைச்சர் வருண்குமார் ஐஆர்எஸ் சார்ந்தவர், டாக்டர், சுகாதாரத்துறை அமைச்சரா இப்ப இருக்கிறார். அவர் சொல்றாரு, "இந்த கட்சின்னு இல்ல, பொதுவா எல்லா கட்சியிலிருந்தும் வருகிறார்கள். ஒரே காரணம் அங்க இருக்கக்கூடிய தலைமை சரியில்லைன்னு." அவர் ஒரு சண்டை. இந்த தெரு சண்டைக்காக நான் சொல்ல வரேன். நான் நாய் சண்டைய பத்தி சொல்லல. தப்பா நினைச்சிடாதீங்க. தெரு சண்டை. அவர் ஒண்ணு என்னன்னா, எல்லா கட்சியிலும் தலைமைகள் சரியில்லை. அதனால் வந்து தாவேகாவை நோக்கி வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இணைகிறார்கள். என்னன்னா, மதுராந்தகத்துல இந்த முன்னாள்கள்லாம் இருக்குல்ல அதிமுகவுல, மற்ற கட்சிகள்ல ஒதுங்கி போனது, ஓரங்கட்டுனதெல்லாம் இருக்கும்ல, பதவி கிடைக்கலன்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து வந்து இணையுதுங்களாம் தாவேகாவுல. அதனால அவரு சொல்றாரு வந்துட்டு என்னன்னா, அங்க தலைமைகள் சரியில்லை என்பதால் இங்கே வந்து இணைகிறார்கள் அப்படின்னு கௌரவமா சொல்லிட்டாரு. அப்ப எங்க தலைமைகள்? இதற்கு முன்னாடி வரைக்கும் அங்க தலைமை சரியா இருந்தது. பதவி குடுக்கலன்னோனே எப்படி தலைமை சரியில்லாம போகும்? இப்ப நான் என்ன வச்சுக்கிட்டு என்ன சரியா வேலை வாங்கல, என்ன சரியா பயன்படுத்தல, நான் இப்படிலாம் செய்திருக்கலாம். ஆனா என்ன வந்து பயன்படுத்தல, என்ன பிரச்சாரத்துக்கே பயன்படுத்தல, களப்பணிக்கு எனக்கு போக விடல, முடக்கி வச்சுட்ட மாரி இருந்தது. எனக்கு சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தா ஒரு நியாயம் இருக்குது. அப்புறம் என்ன மக்கள் நலனுக்காக நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்னா, எந்த காலத்துல நீங்க மக்கள் நலன பார்த்தா, மக்கள்கிட்ட கூடி பேசி ஓட்டு எடுத்து நான் வந்து எந்த பக்கம் சேர்றதுன்னு முடிவெடுத்தா வந்தீங்க? இப்படி பல கேள்விகள் இதுல ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப, நம்முடைய சமூக நீதித்துறையுடைய மாபெரும் தந்தைன்னு கூட சொல்லிடலாம் போற போக்குல. யாருமே இல்ல இதுவரைக்கும் இன்னும் பெருசா பேச. சமூக நீதியின் மாபெரும் தந்தை ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்ற கணக்கா நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் ஒரு சண்டைக்கு வர்றாரு. மேடையில வந்து சமூக நீதியை வந்து நிலைநாட்டியது, சாதியை ஒழித்தவரே வந்து எங்க ஜோசப் விஜய் தான். சுத்தி முத்தி பார்க்குறேன், சாதி எங்க ஒழிஞ்சது என்னன்னு ஒண்ணும் தெரியல. சாதி வாரியா கணக்கெடுங்கன்னு ஒண்ணு பேசிக்கிறாங்க. எதுனா அது விகிதாச்சார அடிப்படையில யார் எவ்வளோ பேர் எவ்வளோ இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாரி வேலை வாய்ப்புகள பகிர்ந்துக்கலாம் எல்லாருக்கும். அப்படின்ற நோக்கத்துக்காக ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து பாமக தலைமையில ஒரு முடிவெடுத்து குடுத்துருக்காங்க. வர 18ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அது அறிவிக்கிறாரா இல்லையா விஜய், அது வேற விஷயம். சமூக நீதி இருக்குதுன்னா ஓரளவுக்கு இப்போ செய்திருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பங்களிப்பை குடுத்துருக்காங்க. காங்கிரஸு, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில பங்கெடுத்துக்கிச்சு. ஆக இந்த கூட்டணி கட்சிகள் உழைச்சதோட மட்டும் நிக்காம, ஆனா உழைச்சதெல்லாம் அவங்க திமுகவுக்கு உழைச்சாங்க. யாரு? காங்கிரஸும், விசிகாவும். அங்க பலன குடுக்கல. தாவேகால குடுத்துருக்கிறாங்க பலன், மந்திரி பதவி. அத வந்து பாராட்டலாம். நான் இல்லன்னு சொல்லல. உண்மையிலேயே பாராட்டணும். 8 7 ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி. பெரிய விஷயம், பாராட்டணும். மக்கள் தொகைக்கு ஏற்ப குடுத்திருக்கிறார்கள். அதிகபட்சமான வாக்கு வங்கியே வந்து விசிக வாக்கு வங்கி காலியானதுக்கு காரணமே தாவேகா தான். என்னன்னா, அவர் எங்க ஆளு அப்படின்னு நெறைய பிரச்சாரம். காலனிகள் முழுக்க நீங்க போய் பாருங்களேன். போய் பார்க்குறப்ப விஜய் வந்து எங்க ஆளு. அதனால தான் அப்படின்ற மாரி ஒரு பிரச்சாரம் அங்க கட்டவிழ்த்து விட்டு, இந்த பக்கம் வந்தாக்கா அவர் பிள்ளைமார் அங்க அங்க ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டு, இப்படி விழுந்த ஓட்டுகள் நெறைய இருக்குது. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி நெறைய வந்ததால, அவருக்கு அந்த அந்த பிரதிநிதித்துவ அடிப்படையில குடுத்துருக்கிறார். அது ஒண்ணு இருக்குது. சாதிய ஒழிச்சுட்டாரு எங்க விஜய். ஆதவ அர்ஜுன் வந்து ஓவர் டோஸ்ல கத்துறாரு. நீங்க டோஸ்னா தப்பா நெனச்சிடாதீங்க. அதாவது சத்தம் அதிகமா இருக்குது. அப்படி கத்துறாரு வந்து, சாதிய ஒழிச்சது எங்க அண்ணன் ஜோசப் விஜய்ன்னு அவரு குறுக்கால ஒரு சண்டை. எத்தனை சண்டை வருது பாருங்க உள்ளார. சாதிய ஒழிச்சுட்டாருன்னு சுத்தி முத்தியும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாதி சங்க மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. சாதி சங்க ஆட்கள் வந்து சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத மட்டும் நாங்க வாங்கிக்கிறோம். சாதிய ஒழிச்சிட்டோம்னா எப்படி, எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு 8 அமைச்சர் பதவி அப்படின்றதால ஒழிச்சிட்டோமா? ஆனா அது சொல்ல முடியாது. அது அதுதான் வந்து அது விகிதாச்சார அடிப்படையில வர வேண்டிய உரிமை இது. எல்லா சமூகத்தவர்களுக்கும் இப்படி வரணும். கணக்கெடுப்பு நடத்தணும், அது வேற. தாண்டி ஒழிச்சாங்கன்னா எங்கன்னு தெரியல. ஆளனப்பட்ட சாதி ஒழிப்பு ன்றது என்ன சொல்லிக்கலாம், கல்வெட்டுல எழுதி வச்ச திமுகவே இன்னைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு சாதி சங்கத்துக்குள்ள தான் வேட்பாளரை பார்த்து தன்னுடைய தங்கை கனிமொழியை வந்து அந்த சாதி எங்க அதிகமா இருக்குதோ அங்க கொண்டு போய் தூத்துக்குடியில கொண்டு போய் நிறுத்துறாங்க. எந்த சாதி எங்க அதிகமா இருக்குன்னா அந்த சாதி பார்த்து தான் வேட்பாளரை விஜய் நிறுத்தி இருக்கிறார்.
அப்புறம் சாதியை ஒழிச்சோன்னா எங்கே ஒழிச்சான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. என்னையா உருட்டுறீங்க ஆளும் குறுக்கு நெடுக்குமா நீங்கள் இப்போவே உருட்ட ஆரம்பிக்கிறீங்களே அப்படின்னு. இந்த சண்டைக்குள்ளார இன்னொரு சண்டை வாய்ஸ், எதுக்கு சண்டைன்றதை கடைசியாக சொல்கிறேன். அவருடைய வாய்ஸ் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் கூட்டணி எங்கள் கட்சி அந்த அதில் போய் மந்திரி பதவி தாவேக்கால அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து விசிகா தாவேக்கா கூட்டணி எல்லாம் அமைத்து கொள்ளவில்லை. நாளைக்கே நினைச்சாலும் நாங்கள் வெளியில் வந்துடுவார் இவர், நாளைக்கே நினைச்சாருன்னா. ஏன்னா அது வந்து அப்புறம் சொன்னாக்கா அவர் தோழர் ரொம்ப கோவப்பட்டுருவார். அப்புறம் அப்போ அவங்க பக்கம் மந்திரி வேறு இருக்கிறாங்க, நம்ம பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. பயமாக இல்லை, புரியுதில்லை உங்களுக்கு? நாளைக்கே நினச்சாலும் நாங்கள் வந்துடுவோம். வந்துட்டு திரும்பவும் அதிகாரம் தான் வேணும் அது கையில். அண்ணல் அம்பேத்கர் சொன்னது அதிகாரம் கைக்கு வேணும். அது இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அந்த அதிகாரம் இத்தனை ஆண்டுகளாகவும் இல்லாமல் உழைச்சிட்டு இருந்தீங்க. அந்த அதிகாரத்தை தாவேக்கா கொடுத்துருக்குது. சரி, இதை விட்டு நாளைக்கே கூட நாங்கள் வந்து விட்டு திமுக பக்கம் போனோன்னா ஜென்மத்துக்கும் சரி உங்களுக்கு அந்த வாசலில் தான் நிற்க வச்சு கோல் கொடுத்து காவல் காத்துட்டு திருமாவளவன், அதான் உங்களுக்கு ஏற்ற வேலை அப்படின்னு தான் வச்சுருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன். நாளைக்கே நாங்கள் வேண்டுமானால் இந்த கூட்டணி விட்டு இந்த ஆதரவில் விட்டு விலகிட்டு கோபாலபுரத்தில் போய் கோல் பிடிச்சிட்டு இருப்பீங்களா? என்னத்துக்கு அதை சொல்ல வராரு? நாங்கள் பதவி சுகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாம். அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து திமுக கூட இருந்துட்டு இருந்தீங்க? எந்த பதவியே வேணால் நாங்கள் காலங்காலமாக உழைக்கிறோன்றதுக்கு அடிமைத்தனம் இல்லையா அது? அந்த வார்த்தையே அதிகாரத்தை பகிர்ந்துக்கணுன்றது தானே சம உரிமை. நீங்கள் எழுதின புத்தகம் வந்து எவ்வளோ பேரை விழிப்படைய வைத்திருக்குது. இவருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லையா? ஒன்றும் தெரியல. எதுக்கு இந்த வாய்ஸ் வர்றது? தொடராக பேசிட்டு வர்றாரு ஒரு நிகழ்ச்சியில், தொலைக்காட்சி நிகழ்ச்சியில். அது பேசும்போது நாளைக்கு நினைத்தாலும் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம். உடனே பதில் வாய்ஸ், ஒரு சண்டை மாதிரி. அதுக்கு ஒரு எதிர்குரல் யார்? ஆதவர்ஜுன். திரும்ப வந்து நேற்று மதியம் பேசினேன், அதற்கு முன் இரவு பேசினேன், காலையில் பேசினேன். யாருக்கிட்ட? திருமாவளவன் தோழர்கிட்ட. யார் பேசுகிறவர்னா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி. அவர் பேசுகிறாரு வந்து, நான் அண்ணனோடு பேசி கொண்டிருந்தேன், எங்களால் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது ஆட்சிக்கு என்று உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரியல. இவரை கேட்டால் நாங்கள் நினச்சா வெளியில் வந்துடும், அப்படி ஒன்றும் நிர்பந்தம் எழுதி கொடுத்துட்டுலாம் இல்லை. நாளைக்கே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு கூட வெளியில் வந்துடுவோம். கூட்டணியாக நாங்கள் அமைச்சிருக்கிறோம், ஆதரவு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்னன்னா தொடர்ச்சியாக காலை மாலை மதியம், நல்லா கவனிங்க, மதியம் பேசினேன், காலையில் பேசினேன், இரவும் பேசினேன். புரியல? நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் அண்ணன் கூட, திருமாவளவன் அண்ணன் கூட. எங்களால் டிவிக்கு ஆட்சிக்கு எந்த பங்கமும் நடந்துடாது, எந்த ஒரு கெடுதலும் நடந்துடாது. இதே தான் திமுகவுக்கும் சொல்லிட்டு இருந்தார். எங்களை தாண்டி தான் திமுகவை நீங்கள் போக வேண்டும்னு. 90% முரண்பாடு நமக்கும் விசிகாவுக்கும் ஏன் வந்ததுன்னா, நாங்கள் திமுகவை விமர்சிக்க போய் இது குறுக்கால வந்து ஊந்துன்னு இருக்கோம், பிடிச்சி எங்களை கடித்து கொதறிக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன, அவங்க முழுக்க நிறைய வீடியோ படம் பார்த்துங்க தானே, அதனால் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பழக்கம் எங்கே போகும்? எப்போல்லாம் திமுக விமர்சிக்கிறோமோ இதுதான் குறுக்கால வந்து விழும். இப்போ இனிமேல் தாவேக்காவை விமர்சித்தாக்கா இவங்க குறுக்கால விழுவாங்களா? அதுவும் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு பிரச்சனையே அங்கே தான். அந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தது சரியா தோழர்? அதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்குதான்னு கேட்டோம். இல்லை. இப்போ வந்து அங்கீகாரம் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஒரு சொல்ல வர்றார், நாளைக்கு நாங்கள் விலகினாலும் விலகிடுவோம் அப்படின்னு. இந்த பக்கம் அண்ணன் எங்ககிட்ட உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. டைம் கணக்கில் நைட்டு பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி பேசுகிறேன் நான், உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. காலையிலும் பேசுனேன், அண்ணன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க, சாப்பிட்டீங்களாண்ணே, 2 இட்லி சாப்பிட்டீங்களாண்ணே, சரிங்கண்ணா, எப்படின்னா உத்தரவாதம் உங்களுக்கு தான், எங்களால் உங்கள் ஆட்சிக்கு எந்த மானக்கேடும் வந்துடாது, கெடுதல் வந்துடாது அப்படின்னாரு. மதியானம் திரும்ப கேட்டேன் நான், திரும்ப வந்து எங்களால் உங்களுக்கு எந்த கெடுதல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து நிரந்தரமாக வெளிவந்தவில்லை, கம்யூனிஸ்ட்டு. அது ஒரு ஜனநாயக பண்பு. தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சவர். அவர் நான் மதிக்கக்கூடிய தலைவர்களை ஒருத்தர். கரெக்டாக தான் பேசுகிறாரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதிகார பகிர்வுன்றது இல்லாமல் இருக்குதுன்றதையும் கம்யூனிஸ்டுகள் பேசணும், குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மாற்று அரசியல் இனி வரும் காலத்தில் இப்படி தான். கூட்டணி கட்சிகள் எல்லோரும் பகிர்ந்துக்கணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும், மக்கள் நலன் அதில் பிரதிநிதித்துவம் முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படின்றது தான் கம்யூனிஸ்டுகளுடைய குரல். அது கம்யூனிஸ்டுகள் எப்போதெல்லாம் தேய்கிறதோ அப்போல்லாம் நாட்டுக்கே ஒரு தேய்மானம். கம்யூனிஸ்டுகள் சரியாக வந்து வளர்ந்துருந்ததுனா இன்றைக்கி நமக்கு இவ்வளவு கேடு இல்லை. அதையும் நம்ம பேசி ஆகணும். வீரபாண்டியன் தொடர் குரல் அந்த பக்கம் இப்படி நிறைய ஒரே சண்டை வாய்ஸு. அப்படி அண்டாவில் சில்லறை கொட்டி கலக்கணும், எப்படி கலாமுலான்னு வருதோ அப்படி போயிட்டு இருக்கிறாங்க, ஆளுக்கு ஆள் போயிட்டு இருக்கிறாங்க.
பிரதான பிரச்சனை இந்த தாவேகா சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் பேசக்கூடாது, நாங்கள் இதெல்லாம் உருட்டிகிட்டே வந்துடும் அப்படியே 5 வருஷம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசாக ஒருத்தர் வராரு, நாய் வச்சுக்கிட்டு வந்தார் ஒருத்தர், ராகவா லாரன்ஸு, கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? நிறைய சமூக சேவை இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறவர். இவரை விட கோடிக்கணக்கில் செய்கிறவர்கள்லாம் சத்தமே இல்லாமல் செய்துட்ருக்கிறாங்க. என்ன, ஒரு ஊரை கூட்டி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி பெரிய சோஷியல் ஒர்க் பண்ணி சமூக சேவை பண்ணி நிறைய ஆதரவற்றவர்களுக்கு நல்லபடியாக நீங்கள் செய்கிறீங்க, சந்தோஷம் தம்பி, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை சகோதரா. நீங்கள் அரசியலுக்கும் வாங்கினேன், என்னுடைய ரசிகர்கள் என்னை வந்து அரசியலுக்கு எப்பொழுது வருகிறார்கள்னு. நீங்கள் வரலாம், எனக்கு ஒன்றும் இல்லை. தமிழை தவிர நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு நீங்கள் வந்துடலாமா, நீங்கள் வந்து நேராக அதிகாரத்துக்கு வந்துடலாம். இங்கே எந்த முட்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்களை யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் சாதி வெறியன் இன வெறியன் நீங்கள் பேசிட்டு வெளியே வந்துடலாம், தப்பிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாதி வெறி கும்பல், இது மதவெறி கும்பல். உங்களுக்கு சாதியெல்லாம் வரவே வராது. நீங்கள் எல்லா மாநாட்டிலையும் கலந்துக்கலாம், ரெட்டியார் மாநாட்டில் கலந்துக்கலாம், நாயுடு மாநாட்டில் கலந்துக்கலாம், கம்மவார் கலந்துக்கலாம். நான் அவங்களெல்லாம் பகையாக சொல்லலை. அங்கெல்லாம் கலந்துக்கிட்டு வந்து இங்கே தமிழ் தேசியத்தில் வந்து என்னப்பா அப்படி எல்லாமே அதிகாரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் எப்போ வர்றதுன்னு ஒரு கேள்வியை மட்டும் கேட்டோம்னா, சாதி வெறி இதுன்றது, சாதி வெறி முத்திரன்றது, இனவெறி முத்திரம் இருக்குதுன்னு சொல்லி பேசுறது. இன்னும் கூட சீமான் பேசி எவ்வளோ காலம் வந்துருச்சு, இந்த காலத்தில் எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு. என்ன இவ்வளோ மாற்று சமூகத்தினரை வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நின்றுட்டு இதுதான் சரியான ஒரு இலக்கு பாதை அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்து சீமான் தெலுங்கர்களை இன்னும் பிடித்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப, நீ வந்த புதுசில் லாரன்ஸு வந்த உடனே நேராக உங்களுக்கு அதிகாரத்துக்கு வந்துடணும். அப்படிதான் ஆகிப்போச்சு. மதிப்புக்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு கிளிப்பு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. செல்ஃபோனால் ஒரு 2 நாடே போச்சு, அது வந்து புரட்சியால் போயிடுச்சு அப்படின்றது கவனிச்சிருச்சுன்றத சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாடு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஒரு செல்ஃபோனால் ஒரு மாநிலமே போயிடுச்சுன்ட்டாருங்க. முடிஞ்சு போச்சு கதை. ஒரு செல்ஃபோன் இருக்குல்ல, ஒன்லி ரீல்ஸ் மட்டும்தான். இதுதான் பவன் கல்யாணம் சொன்னார். நான் 16 வருஷமாக ஆட்சி நடத்தி நீங்கள் கஷ்டப்பட்டு கட்சி நடத்திட்டு இருக்கிறேன், சாத்தியமாக ஆகலை. ஒரு ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, ஒரு பேனரு, இது என்ன ஒன்று அதிகாரத்துக்கு வந்தாச்சு, என்ன அது என்னன்னு அவர் தாடியை சொரிஞ்சுக்கிட்டு அவர் அவ்வளோ வேதனையாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. அதை தான் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதிப்புக்குரியவர்கள் சொல்கிறார். ஒரு செல்ஃபோனால மாநிலமே போச்சு. இப்போ அப்படி தான் வந்து நிற்கிது. வந்துட்டுன்னா தெருநாய்களுக்கு கூட வந்து பார்த்தா அதுக்கு வந்து என்ன பிடிக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிஸ்கட் போடுறதா பிரியாணி போடுறதா. ஏன்னா சில நாய்கள்லாம் பிரியாணி மட்டும்தான் சாப்பிடணும் அவர் சொல்கிறாரு. ஆனால் எந்த நாய்களுக்கு எது தேவைன்னு பார்த்து போடுறதுக்கு ஒரு அவகாசம் வேணும். அப்படி ஒரு அவகாசம் விஜய் அண்ணாவுக்கு வந்து வரணும். என்ன ஒரு இது வந்து தப்பாக வருது நமக்கு, நம்ம அப்படிலாம் பேச மாட்டோம். சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கு இது என்ன ஒரு கொழுப்புத்தனமான பேச்சு. யாருக்கு, எந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற நாய், பிஸ்கட் பார்த்துட்டு இருக்கிற நாய் எது, பிரியாணி பார்த்துக்கிட்டு இருக்கிற நாய் எது, எந்த நாய்க்கு எதுன்னு தெரிஞ்சு போடுவதற்கே ஒரு அவகாசம் வேணும்னா யாரை நாயின்னு. மின்வெட்டு இருக்குது, நிர்வாகம் சரியில்லை, அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோ, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா உனக்கு சீட்டு வேணும், நீ வந்து காலை கழுவி விடணும், ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணும், பதவி வேணும், ஏதாவது சொல்லி ஆகணும். அது வழக்கமாக எல்லா தலைவர்களும் செய்யக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லலை, செய்துக்குங்க, அது வேறு. யாரை வந்து இங்கே நாயின்னு சொல்கிறீங்க? நான் அப்புறம் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னா எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? அவகாசம் வேண்டும், பிஸ்கட் போடுறதா பிரியாணி போடுறதான்னு கணிச்சு போடுறதுக்கு ஒரு டைமிங் வேணும். அப்படின்னா இந்த மக்கள் கேட்குற விடயங்களுக்கு டைமிங் வேணும்னா எத்தனை ஆண்டுகள், நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு, 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. அரசியலுக்கு வரக்கூடிய அறிவிலிகள் நீங்கள்லாம் தயவுசெய்து அரசியலை படிங்க. நடிப்பில் மட்டும் இருந்துட்டு வராதிங்க. நடிப்பை குறை சொல்லலை, அது மிக பெரும் கலை, அதன் மூலமாக எது வேணாலும் சாதிக்கலாம். டான்ஸ் போட்டுட்டு மட்டும் வந்து அரசியலை படிச்சுட்டு வாங்க. என்ன பேச்சு பேசுகிறோன்னு அரசியல் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு வரணும். எதெல்லாம் 6 மாதம் அவகாசம் வேணும், எதுக்கெல்லாம் 6 மாதம் அவகாசம் இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பாலியல் இது நடந்துக்கிட்டே இருக்கும், குடி போதையில் ஒருத்தன் பண்ணிகிட்டே இருப்பான். இல்லை அவர் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் அவகாசம் ஆகட்டும், 6 மாதத்துக்கு பிறகு வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு எடுக்கட்டும். உன் வீட்டில் ஒன்று அடித்து போட்டு உங்கள் வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு சே அப்படிலாம் இது வந்து நம்ம டைமிங் அவகாசம் எடுத்துகிட்டு 6 மாதத்துக்கு பிறகு தான் போலீஸ் வரணும். என்ன லாரன்ஸ் சொல்கிறது சரிதானே? இப்போ என் இதுக்கு நான் எந்த பிஸ்கெட்டை போடணுன்னு அவகாசம் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பேன்னு பேசுவீங்களா?
ஆணவ பேச்சு உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சு கைக்கு, ஆணவ பேச்சு. புரியுதுல்ல உங்களுக்கு? நான் இப்போ இதுவரைக்கும் சொல்றேன். நான் இனம் இதெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து பேசல. தமிழர்கள் எங்களுக்கு ஆளுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையான்ற ஒரு கேள்வி அரசியலாக இருக்கிறது பேசப்படணும் அப்படின்னு சொல்ல வரேன். இல்லன்னு மறுக்கிற நீங்க வாங்க ஒரு விவாதம் பண்ணுங்க. நேரா அந்த பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் இன்ன வரைக்கும் கிடைச்சதா அப்படின்னு பேசிட்டு போவோம். இங்க இருங்க, வாழுங்க, இருந்துட்டு போங்க. ஒண்ணு யாரும் சொல்லல. எல்லா அதிகாரத்திலயும் நீங்க தான் இருக்கிறீங்க. யாரும் குறை சொல்லல. ஆனா, அந்த இப்படி பேசும்போது அத வித்தியாசப்படுத்தி பேசுறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும்? அததான் நம்ம பேச வரோம். நீங்க இந்த மக்கள என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அதிகாரத்துக்கு வந்துருவோம். அத வச்சுட்டு நம்ம அதிகாரத்துக்கு வந்தா என்ன வேணாலும் பேசிக்கலான்ற அந்த திமிர் பேச்சுல உனக்கெல்லாம் அதிகாரம் கையில கிடைச்சா நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க நாய் படாத பாடு படுவீங்களா? இல்ல மக்கள நாய் படாத பாடுபடுத்துவீங்களா? அதான் கேள்வி. இப்போ எனக்கு நீங்க நாய் படாத பாடப்பட்டுக்குங்க. அது பிரச்சனை இல்ல எங்களுக்கு. மக்கள் நாய் படாத பாடுபற்றக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுல்ல உங்களுக்கு? 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க நாய் பதவி வாங்குறீங்க. அதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க பாணியிலே சொல்லப்போனா குறைக்கிறீங்க. கரெக்ட்டா? நீங்க வாங்குறதுக்காக என்ன பாடாலும் பட்டுக்குங்க. அது உங்க பாடு அது. மக்கள் பாடுன்னா என்ன? எதுக்கு அவகாசம்? நீ அவகாசம் குடுக்கணும்னா எல்லாத்துக்குமே சொல்லல. அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டோன்னே அன்னைக்கு இருந்த ஒரு கௌரவமான அரசியல் நாகரிகமாக இருந்தது. காமராஜர் சொல்கிறார், 6 மாத புதியவர்கள் இவர்களுக்கு ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கே காலம் வேண்டும் புதியவர்கள். புரியுதுல்ல? ஏன்னா 47 இருந்துட்டு 67 கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் அந்த அனுபவம் இருக்கும். புதியவர்கள் வந்துட்டாங்க. அந்த அவகாசம் 6 மாதம். அது வந்து அந்த காலகட்டம். அது தொலைத்தொடர்பு வசதி எந்த விதமான கம்யூனிகேஷனும் இல்லாத இருந்த காலகட்டம். இன்னைக்கு எல்லாமே விரல் நுனியில் இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ தகவல் அதிகாரிகள் மட்டும். அதுக்குன்னு ஒரு டேட்டா சென்டர், அதுக்குன்னு ஒரு எல்லா துறை எல்லா விவரமும் இருக்குது. அதிகமா பணம் 1 மாசத்துல அதிகாரிகள்ட்ட 1 வாரம் உட்காந்து பேசணும். உன் துறைய பத்தி ஏ டூ இசட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னும் 6 மாசம் டைம்ன்னு சொன்னது வந்து வேற அர்த்தம். அதுக்குள்ளாக விமர்சிக்கிறார்கள் திமுகவினரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்றீங்க. 6 மாதம் கற்பழிப்பு நடந்துகிட்டே இருக்கணும். போதை மருந்து வித்துக்கிட்டே இருக்கணும். அதே போதை ரவுடித்தனம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது 6 மாதம் டைம் வேணுங்க. 6 மாதம் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரப்படாதீங்க. காவல் நிலையெல்லாம் வந்து அப்படியே உட்காந்து இருந்துக்கிட்டு இருக்கணும். இது என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல லாரன்ஸ். நீங்கள் அரசியலை படிங்க வாங்க. நீங்கள் விஜய் அண்ணா ஆட்சி நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் சொல்லிக்கோங்க. மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு வெளியில் பாருங்கள். நம்ம குறை சொல்லலை. நல்லா நல்ல ஆட்சி, புனிதமான ஆட்சி, மத சார்பற்ற ஆட்சி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருக்கத்தில் வந்து உலகத்திலேயே ஒரு பக்கம் போயிட்டு இந்து கோயிலுக்கு ஒரு பக்கம் முட்டி போட்டு ஜெபம் வேண்டிக்கிட்டே போகிறது ஒரு பக்கம். ஏன்னா தேர்தல் நெருங்குறப்ப தானே பக்தி வருது. மாதா மேலேயும் சிலுவை மேலேயும். புரியுதில்ல உங்களுக்கு? இந்த பக்கம் வந்து தொப்பி போட்டுன்னு தர்காவுக்கு போகிறது, அங்கே போய் வழிபடுறது இப்படின்னு செய்த ஒரே ஒரு ட்ராமா பார்ட்டி நீங்கள் தான். மத சார்பற்ற அப்படின்னு எல்லாத்துலேயும் வச்சுக்கிறீங்க. சாதியும் உள்ளே வச்சுக்கிறீங்க. சாதி ஒழிப்புன்னு கோஷம் போடுறீங்க. இதெல்லாம் வந்து விஷயத்துக்கு வந்துச்சுன்னா மக்களுடைய பிரச்சனையை தெருநாய் மாதிரி கணக்கெடுத்துக்கிட்டு அவகாசம் இப்போ வந்து உங்களுக்கு அவகாசம் வேணுமா? மக்களுக்கு அவகாசம் வேணுமா? அதான் கேள்வி. இப்போ நீங்கள் நாய்ங்களா தெருநாய்ங்களா இல்லை மக்கள் தெருநாய்ங்களா? நீங்கன்னா உடனே நீங்கள் வந்து எங்கள் அமைச்சரெல்லாம் சொல்லிட்டு இழுத்துட்டு வராதிங்க லாரன்ஸ். உங்களை தான் சொல்ல வரேன். அமைச்சர்களெல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் வேற வந்து இவர் வந்து சான்றிதழ் 2 துறைகள் வந்து வேலைகள் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ மற்ற துறைகள்லாம் வந்து நடக்கலைன்னு சொல்ல வரீங்களா? என்ன யார் என்ன நடக்குது? உனக்கு என்ன இருக்குது? என்ன ஆயிடுச்சு? நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதில்ல? நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு. இப்போ நண்டு கொழுத்துது உங்களுக்கு. நல்ல கொழுப்பு ஏறிடுச்சு. ஓட்டுக்குள்ளார நண்டு ஓடுகளுக்குள்ள கொழுப்பு நிறைய வந்துச்சு. வலையில் தங்கலை வெளியில் வரீங்க. அதான் விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. ஒற்றை காரணம் உங்களுக்கு இருக்கிற திமிர். இது எங்களுடைய ஆட்சி, நாங்கள் எது வேணாலும் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு திமிர் தான். நீங்கள் உடனே வேற ஒரு விஷயத்தை நினச்சிக்காதீங்க. எங்களுடைய ஆட்சி அப்படின்னா அவர் வந்து தமிழர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிக்கோங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போவும் சொல்ல வரேன். நான் சொல்லலை. உங்களை சார்ந்த ஒரு அம்மா துர்கா டாக்டர் அவங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. பேட்டி கொடுத்துருந்தாங்க தெலுங்கு சேனலில். விஜய் வந்து ஒரு அட்டவணை பிரிவிலிருந்து ஒடுக்கப்பட்டவர், அதிகாரமற்ற ஒரு சமூகத்திலிருந்து வந்தவர், சித்தூர், இந்த சமூகம், இந்த இனம், இன்னவர்களுடைய உறவு இங்கே இருக்குது, கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்து காட்டுறாங்க. பேட்டி கொடுத்தாங்க.
இங்கே சில அறிவுஜீவிகள் கூட்டம்லாம் சேர்ந்து ஏன்னா தான் சாதின்னு சொல்லிக்கணுமே அவரை அப்படி நாங்கள் ஆய்வுலாம் பண்ணோம். நாங்கள் போய் தேடி தேடி அதனால் வந்து அவர் இந்த தமிழர் சாதி அப்படின்னு இங்கே ஒரு விவாதம். அந்த அம்மா சென்னை பல்கலைக்கழகத்தில் தெலுங்கு கிளாசிக்கல் ரிசர்ச் பண்ணணும், டாக்டரேட் அதில் அந்த அந்த துறையில் தான் இருந்தவங்க. சித்தூரில் இப்போ வந்து தெலுங்கு செம்மொழி, இங்கே தமிழ் செம்மொழி இந்த மாதிரி இங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரைலாம் எழுதுகிறவங்க. அவங்க முனைவர் டாக்டர், அவங்க டாக்டரேட். அவங்க சாதாரணமாக போகிற வர மாதிரி யூடியூப்பில் பேசிட்டு போகிறவங்க கிடையாது. அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆளுங்க இது உங்களை இல்லைன்னுலாம் சொல்ல வரல, அதெல்லாம் பேசலாம். அந்த 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 இனத்துவேஷத்தை நாங்கள் பேசலை. ஆனால் அந்த எண்ணத்தில் உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகமாக வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்ல வரேன். என்ன மக்கள் வாக்களித்த மக்களில் எல்லா மொழியினரும் இருக்கிறாங்க. எல்லாருமே திருநாய்களா? இல்லைங்க, நாங்கள் எங்களை தான் திருநாய்கள்னு சொல்லிக்கிட்டோம்னா தெளிவாக சொல்லிவிடுங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஒரே சண்டையாக ஓடிட்டு இருக்குது அரசியலில். இது வரைக்கும் பேசுனதில்ல, ஆதவ அர்ஜுன் பேசுனது, வருண்குமார் பேசுனது, அப்புறம் திருமாவளவன் பேசுனது, செங்கோட்டையன் பேசுனது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த சண்டை அது வந்து அரசியல் சண்டை. தெருநாய் சண்டைக்குள்ளே வந்திருக்கிறப்ப கடைசியாக இந்த தெருநாய் சண்டை விவகாரத்தை லாரன்ஸ் போன்றவர்கள் வார்த்தையை நிதானமாக பேசணும். நண்டு கொழுத்தா வலையில் தங்காதுன்ற மாதிரி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. வாயடக்கமும் நிதானமும் வேணும், பேசணும். பேசுகிறதுல ஒரு இது வேணும். அது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே சொல்கிறேன். போகிற போக்கில் தெருநாய் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து அது தவறானது. நீங்கள் இந்த காரணங்கள் இந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைன்னு சொல்லாத, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுருங்க. என்ன மன்னிப்பு கேட்குறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நிறைய சேவைகள் செய்திருக்கிறீங்க, இல்லைன்னெலாம் மறுக்கலை. அது எப்படி நீங்கள் மட்டும் நிறைய சேவைகள் செய்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் அந்த மீடியா பில்டப் கிடைக்குது. இதை தாண்டி இன்னும் நிறைய பேர் செய்துட்டுருக்குறாங்க உங்களை விட. அவங்களுக்கு அந்த மீடியா வெளிச்சம் இல்லையே எப்படி? இதெல்லாம் பல காரணங்கள் அதுக்குள்ளாக இருக்குது அரசியல். ஏன்னா யாருக்கெல்லாம் மீடியா முன்னாடி வந்துடும், எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து டெஸ்கில் உட்காந்துட்டு இருக்கிறதுல வந்து அதிகம் இருக்கிறது யார்? அதெல்லாம் இருக்குது, கணக்கு இருக்குது. ஒரு நாள் பேசுவோம், எங்கே போயிடும். நீங்கள் எந்த இன்னாரை அழைக்கக்கூடாது விவாதத்துக்கு, இன்னாரை அழைக்கணும், இன்னாரை தூக்கிட்டு மேலே கொண்டுட்டு வரணும், இந்த லாபிலாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்க ராகவா லாரன்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஊடகம் நமக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி மட்டுமே உங்களது மட்டும் 4 இதுக்கு முன்பாக ஒரு சாதி கலவரம் நடக்குது கடலூர் பகுதியில், ஈசிஆர் ரோட்டு பகுதியில் ஒரு ஊரில் ஒரு ஒரு 2 தரப்புக்கும் மோசமாக நடக்கிறது. ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரே ஒரு செய்தி, ஒரு கிளிப்பிங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டால் நாங்கள் போட்டுட்டோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை போடக்கூடாதுன்னு மேலிடத்துல இருந்து நடந்திருக்கிறது ஊடகத்தில். இன்னொரு அதிமுக்கியமான மக்கள் பிரச்சனை ஒரு கிளிப், அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. என்னன்னு கேட்டாக்கா இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது, ஆனால் செய்தி போட்ட மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு கிளிப்பிங் இன்று உங்களுக்கு 4 செய்தி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு. முதலில் வந்து நான் அரசியலுக்கு வருதா இல்லையான்றதை பற்றி ஒரு செய்தி வாய்ஸ் ஓவரு. அதுக்கடுத்தது இந்த ஆட்சி ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்றது ஒரு வாய்ஸ் ஓவரு. அப்புறம் தெருநாய்களுக்கான பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. தெருநாய் பிரச்சனை இல்லை, தெருநாய்க்கே ஒரு அவகாசம் கொடுக்குற மாதிரி இப்போ இந்த மக்கள் ஒரு அவகாசம் கொடுக்கறதுக்கு டைம் வேணும்னு கேட்குறீங்க, சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு 4 செய்தி இன்று மட்டுமே உங்களுக்கு முக்கியத்துவம். இப்படி தான் விஜய்க்கும் நடந்தது, உங்களுக்கும் நடக்குது, இன்னும் நடக்கும். இதெல்லாம் இருக்குதுன்றதில் வாய் அடக்கம் இல்லாமல் பேசிடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.